வணக்கம். தட்சணா ஜோதி நிலையம் சார்பா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நாட்டு நடப்பு பொதுவான விஷயம் ஒன்று எடுத்து நம்ம அதை கருத்தாய்வு பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, சமீப காலமாக கொழுந்து விட்டு எரியிற அந்த தீபத்தூண் பிரச்சனை தான். அந்த தீபத்தூண் பிரச்சனைக்கு நம்ம டைரெக்டாக உள்ளே போகலை. இப்போ அந்த பிரச்சனைக்கு நமக்கு தீர்ப்பு கொடுத்த நீதிபதிக்கே எதிரான கருத்துக்கள் நிறையா சமூக வலைதளங்களில் பரவுறதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கருத்துக்கள் ஏன் நிலவுது, நீதிபதியோட கருத்துக்களை மறுக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்தாய்வு தான் இது. இது என்னுடைய கருத்து. இதில் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ என்னுடைய கருத்தை நான் முன்வைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீதிபதி அப்படின்னாலே நீதிபதிக்கு முதன்மையான கிரகம், நீதிக்கு முதன்மையான கிரகம் அப்படின்னு பார்க்க போகிறது சனி பகவான். ஸோ அதனால தான் அவருக்கு 7ஆம் வீடான பொதுவெளி, பொதுத்தளம், நம்ம சந்திக்கக்கூடிய சமூகத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய அத்தனை நபர்களும் இந்த 7ஆம் இடம் சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல சனி பகவானுக்கு உச்சஸ்தானத்தை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த 7ஆம் வீட்டுக்கு சனி பகவான் இப்போ 6ஆம் வீட்டில், காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அதனால் நீதிபதியின் கருத்துக்கள் மறுக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்ததாக நீதித்துறைக்கு முக்கியமான அடுத்த கிரகமாக கருதப்படுவது புதன். அவர் காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டுக்காரர். கம்யூனிகேஷன் புதன் இல்லாமல் அந்த கம்யூனிகேஷன் சரியாக சமூகத்தில் சென்றடையாது யாருக்குமே. ஓகேங்களா? ஸோ அதனால தான் புதனுக்கு 2ஆம் இடம் இங்கே துலாமாக இருக்கும். புதனுக்கு 2ஆம் இடம், அதாவது 2ஆம் இடம் பொதுவாக வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால தான் கன்னிக்கு 2ஆம் வீடாக இங்கே துலாம் அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் காலபுருஷனுக்கு 8ஆம் வீடான விருச்சிகத்தில் மறைஞ்சிருக்காரு. இப்போ முதன்மை கிரகமான சனியும் மறைஞ்சிட்டார். அடுத்ததாக வாக்காதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிகேஷனை ப்ராப்பராக கன்வே பண்ணக்கூடிய புதன் பகவான் அவரும் விருச்சிகத்தில் மறைஞ்சு நிற்கிறாரு. இவர்களுக்கு அடுத்தபடியாக யாரை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னா தர்மவான் குரு பகவான் அவரும் பார்த்திங்க அப்படின்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான அர்த்த மறைவு ஸ்தானம், அதாவது பாதி மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் இருக்கார். சரிங்களா? ஸோ இந்த நிலை மாறணும், இந்த நீதி மறுக்கப்படாமல் இருக்கணும், நீதிபதிக்கே அவப்பெயர் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த நிலை எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புதன் விருச்சிகத்தை விட்டு அடுத்த நிலையாக தனுசுக்குள்ளே போகும் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலையானது மாறும் கண்டிப்பான முறையில். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.